இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மின்ட் புலாவ். வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மின்ட் புலாவ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சியில ட்ரையா ஒரு பேஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம். அதுக்கு அரை ஆனியன் வச்சிருக்கேன், அதை நான் ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டுக்கிறேன். 3 பீஸ் தேங்காய் வச்சிருக்கேன், அதையும் மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம். 4 பல்லு கார்லிக் வச்சிருக்கேன், அதையும் மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா ஜிஞ்சர் வச்சிருக்கேன், அதையும் மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம். கை ஃபுல்லா புதினா லீவ்ஸ் வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே ஈக்குவல் அமௌண்டா ஒரு கை ஃபுல்லா கொத்தமல்லி வச்சிருக்கேன், அதையும் மிக்சியில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 2 பச்சை மிளகா வேணா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா, முழு தனியா, அரை ஸ்பூன் சீரகம். இதை நம்ம எல்லாத்தையும் ஸ்மூத்தா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன், அந்த பேன்ல கொஞ்சம் ஆயில் போடலாம். ஆயில் ஹாட் ஆனோடனே பிரியாணி இலை, 3 லவங்கம், ஒரு குட்டி பட்டை, ஒரு 4 கேஷ்யூ நட்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அரைச்சி வச்சிருந்த அந்த மின்ட் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை நம்ம ராவா கிரைண்ட் பண்ணதுனால இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் அப்படியே இருக்கும். அதனால அது போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த ஸ்மெல் போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோடைய ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பொட்டேட்டோ வச்சிருக்கேன், கொஞ்சம் கார்ன் வச்சிருக்கேன், பன்னீர் வச்சிருக்கேன், கேரட் வச்சிருக்கேன், பீன்ஸ் வச்சிருக்கேன். நீங்க உங்க வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த வெஜிடபிள் பாயில் ஆன உடனே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பாயில் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் ஊற வச்சிருக்கேன். இந்த அழகு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 1.5 அழகு நான் ஊற வச்சிருக்கேன். காய் வெந்துருச்சு. நம்ம இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதியோட ரைஸ் அளவு வந்து 1 கப் ரைஸ்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1.5 கப் ரைஸ் போட்டிருக்கனால நீங்கள் 3 கப் தண்ணி ஊற்றுங்க. ஆல்ரெடி நான் மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதுனால எனக்கு இப்போ தண்ணி வேண்டாம். நான் இதே அப்படியே பாயில் பண்ணிடலாம். நான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம ரைஸ் நல்லா வெந்துடும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். ஈஸியான மின்ட் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.